அவனுக்கு சிக்கன் வாங்கி கொடுங்க சார். சிக்கன் வாங்கி கொடுங்க சார். மேற்கோடு நோட் பண்ணிக்கங்க. நேற்று ராமேஸ்வரத்துல ஒரு ஸ்கூல் குழந்தை ஒரு மாட செய்தி பார்த்துட்டு நேற்று எம்பி வந்தாங்க டிரான்ஸ்போர்ட். ஆமா, இப்ப இன்னைக்கு அந்த குடும்பத்தை பார்த்து நான் ஆறுதல் சொல்ல வந்தேன். அந்த பகுதி மக்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ஒரு 100 குழந்தைகளுக்கு மேல பை வாக்குல நடந்து போறாங்க. அது போறதுனாலதான் இந்த மர்டர் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு பஸ் வேணுங்கிறாங்க. ஆல்ரெடி இங்க பஸ் ராமேஸ்வரம் டவுனுக்குள்ளே நான் ரூட் சொல்றேன், நோட் பண்ணிக்கணும். கரையூர், தெற்கு கரையூர், சேரகம் கொடுக்கணும். நீங்க சொல்ற உங்க சபார்டினேட் பாக்குற ஒரு தான் நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. சரி, அவனுக்கு தூக்கு தண்டனை எங்களே குற்றவாளி ஆக்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. அவன் வெளியே வந்தானா எங்களை குற்றவாளி, அவனை ஏதாச்சும் பண்ணி குற்றவாளி. நல்ல மனிதன் அரசு வழக்கறிஞர் அரசு சார்பாக ஆஜராவாரு. அவர் மூலம் கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்க நம்பிக்கையோடு இருக்கு. நீதியை நம்பணும், சட்ட ஒழுங்கு நம்பணும், காவல்துறையை நம்பணும். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். மரண தண்டனை வாங்கி கொடுக்க நாங்கள் துணையா இருப்போம். இது யாராலும் ஏத்துக்கிற முடியாது. நல்ல மனிதன் என்னன்னா யாருமே ஏத்துக்க முடியாது. ஒரு அப்பாவி புள்ள என்ன இருக்கு ஓடியா கட்டி அதோட அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க. ஒரு வார்த்தை மட்டும் காசு பணமா போயிடுச்சு. உனக்கு சிக்கன் வாங்கி கொடுங்க சார். சிக்கன் வாங்கி கொடுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.